Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் காஷ் பற்றி பார்க்கலாம். காஷ், ஓகே, காஷ் இஷ்யூ சவுண்டில் சொல்லணும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐ விஷ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான். அதாவது நான் ஆசைப்படுகிறேன். அதாவது ஐ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது நம்ம விஷ் பண்ணுறோம் பர்த்டேக்கு, அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஆசையை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அந்த ஐ விஷன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் காஷ். ஸோ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ விஷ் யூஸ் பண்ணுவோம், தே விஷ், ஹீ விஷஸ், ஷீ விஷஸ், அந்த மாதிரி சொல்லுவோம். பட் ஹிந்தியில் நம்மளோட ஆசையை மட்டும்தான் நம்ம இந்த காஷ் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ண முடியும். அதாவது நான் இப்படி இருந்திருக்க ஆசைப்படுறேன், இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவன் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அந்த இடத்துல அவன் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்மளோட ஆசையை பற்றி பேசும்போது நம்ம இந்த காஷ் அப்படின்ற வேர்டை போட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டென்சஸில் சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் தரவாக இருந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அந்த சென்டென்சஸ்க்கு முன்னாடி காஷ் அப்படின்ற வேர்ட் போட்டோம்னா போதும். ஸோ நம்ம இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் போயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ கூப்பிட்ருக்காங்க, நம்ம அப்போ போகலை, இப்போ அவங்க கிளம்பி போயிட்டாங்க, இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம், சரி நான் அவங்க கூட போயிருந்துருக்கணும், போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். காஷ் மே अपने दोस्तों के साथ गया होता. காஷ் மே अपने दोस्तों के साथ गया होता. ஸோ இதே ஒரு பெண் சொல்லும்போது கயி ஹோத்தி அப்படின்னு சொல்லும். காஷ் மே अपने दोस्तों के साथ गई होती. இல்லை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா காஷ் மே अपनी सहेलियों, ஓகே, सहेलियों के साथ गई होती. ஸோ தோஸ்தோன்னு சொன்னோம்னா போதும், தோஸ்தோங்கிறது காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளியராக நான் என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா சஹேலியும் அப்படின்னு சொல்லணும். சஹேலி அப்படின்னா தோழி. ஓகே, ஸோ இது நடந்து முடிஞ்ச விஷயம், அதை ரிக்ரெட் பண்ணி இப்போ நான் இப்படி போயிருந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி நடந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நீ அந்த வாட்சை வாங்கி இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது அவங்க வாங்கி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நீ அந்த வாட்சை வாங்கி இருக்கணும், நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, நீ இப்படி மிஸ் பண்ணிட்டே, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. நீ அந்த வாட்சை வாங்கி இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காஷ் தும்னே உஸ் கடி கோ லியா ஹோத்தா. காஷ் தும்னே உஸ் கடி கோ லியா ஹோத்தா. ஸோ வாங்குவதுக்கு லியா ஹோத்தான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், கரீதா ஹோத்தா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ லியா அப்படின்னா எடுன்ற அர்த்தம் மட்டுமே வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது லியா அப்படின்னா வாங்கிறது தான். ஓகே, அந்த அர்த்தம் நம்ம ஃபுல் கான்வர்சேஷன் வச்சு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். நாம் இங்கே ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப பிட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி சொல்கிறது. काश हम यहाँ कभी नहीं आए होते. காஷ் ஹம் யஹா கபி நஹி ஆயே ஹோத்தே. ஸோ நம்ம ஒருபோதும் இங்கே வந்திருக்கவே கூடாது, அந்த மாதிரி சொல்கிறது. நீ என்னை கூப்பிட்டு இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை கூப்பிட்டு இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஸோ நீ என்னை கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும், எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும், அந்த மாதிரி சொல்கிறது. काश तुमने मुझे बुलाया होता. काश तुमने मुझे बुलाया होता. நீ அதை செய்யாமல் இருந்திருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது என்று நான் ஆசைப்படுகிறேன்றது தான் அதோட அர்த்தம். நீ அதை செய்யாமல் இருந்திருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காஷ் தும்னே உசே நஹி கியா ஹோத்தா. காஷ் தும்னே உசே நஹி கியா ஹோத்தா. நீ முன்பே ஏதாவது சொல்லி இருந்திருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது இப்போ போய் சொல்கிறிய, நீ முன்னாடியே சொல்லியிருந்திருந்தனா நல்லா இருந்திருக்கும்ல, நம்ம வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது.
काश तुमने पहले ही कुछ बताया होता, काश तुमने पहले ही कुछ बताया होता. ஸோ நீ ஏதாவது வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்துருக்கணும், இப்போ வந்து சொல்கிறியே, அப்படி சொல்லியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறது. நான் உயரமாக இருந்திருக்க ஆசைப்படுகிறேன், நான் உயரமாக இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். காஷ் மே லம்பா ஹோத்தா, காஷ் மே லம்பா ஹோத்தா. இதே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா காஷ் மே லம்பி ஹோத்தி, காஷ் மே லம்பி ஹோத்தி. ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களோட ஹைட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயரம் பத்தலைன்னு அனுப்பிச்சிட்றாங்க. இல்லை நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, உங்கள் ஹைட் பத்தலை. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னும் ஒரு 2 இன்ச் இருந்திருந்தேன்னா நான் ஜாபுக்கு செலக்ட் ஆகிருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறது. இன்று வெயில் அடித்திருக்க ஆசைப்படுகிறேன். அதாவது இன்னைக்கு வந்து வெயில் அடிக்கலை, அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. காஷ் ஆஜ் தூப் ஹோத்தி, காஷ் ஆஜ் தூப் ஹோத்தி. அதாவது நம்ம இப்போ ஏதாவது வந்து வெயிலில் காய வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இன்றைக்குன்னு பார்த்து வந்து வெயிலே சாயந்தரம் வரைக்கும் வந்திருக்காது. அப்போ நம்ம சொல்லிருக்கோம் இதை வந்து இனி நாளைக்கு தான், நம்ம இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்கோம் இன்றைக்கி வெயில் அடிச்சிருந்தா இந்த வேலை இன்னையோடய முடிஞ்சிருக்கும், இனி இதை வந்து நம்ம மறுபடியும் நாளைக்கும் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறது. நீ இங்கே இருந்திருக்க ஆசைப்படுகிறேன், நீ இங்கே இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். காஷ் தும் யஹா ஹோத்தே, காஷ் தும் யஹா ஹோத்தே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், ஒருத்தங்க மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி சரி நீயும் இங்கே இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதே ஒரு பெண் சொல்லும்போது காஷ் தும் யஹா ஹோத்தி, காஷ் தும் யஹா ஹோத்தி. அடுத்து அவன் இப்போ நம்முடன் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன், அவன் இப்போ நம்முடன் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். காஷ் வ அப் ஹமாரே சாத் ஹோத்தா, இல்லைன்னா காஷ் வ அப் ஹமாரே பீச் ஹோத்தா. ஸோ யூஸ்வலாக வந்து ஹமாரே சாத் அப்படின்னா நம்ம கூட அப்படின்றது. இந்த பீச் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ இல்லை, இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா அவன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறது. ஸோ இந்த பீச் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த 2வது மீனிங்கும் வரும், அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம், அவங்க வெளியூரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அவங்க இப்போ இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம வந்து பீச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, காஷ் வ அப் ஹமாரே சாத் ஹோத்தா, இல்லைன்னா காஷ் வ அப் ஹமாரே பீச் ஹோத்தா. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தோன்னா சாத்தும் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் வந்துட்டு இப்போ இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற ஒருத்தரை வந்து பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பீச் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் வசதியானவனாக இருக்க விரும்புகிறேன், நான் வசதியானவனாக இருந்திருக்க விரும்புகிறேன். காஷ் மே அமீர் ஹோத்தா, காஷ் மே அமீர் ஹோத்தா. இதை ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே அமீர் ஹோத்தி, காஷ் மே அமீர் ஹோத்தி. நீ இங்கே இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன், நீ இங்கே இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன். ஸோ நீ வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நீ இங்கே இல்லாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது. காஷ் தும் யஹா நஹி ஹோத்தே, காஷ் தும் யஹா நஹி ஹோத்தே. இதை வந்து ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா காஷ் தும் யஹா நஹி ஹோத்தி. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, அதனால் வந்துட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னே எடுத்துக்கலாம். இவ்வளவு குளிராக இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த கோல்ட் கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம், ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, இவ்வளோ குளிராக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ அந்த கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக தான் இருக்குது இப்போ ப்ரெசண்ட்டில். இப்போ நம்ம வந்து சரி இவ்வளோ குளிராக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கு. இப்போ அங்கே குளிராக இருக்குது, குளிராக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வச்சுக்கலாம். இவ்வளவு குளிராக இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன்.
काश इतना ठंड नहीं लग रही होती. काश इतना ठंड नहीं लग रही होती. ஸோ இப்போ வந்து நம்மளால் வெளியில் கூட போக முடியல, அவ்வளோ குளிர் அடிக்குது வெளியில், அந்த மாதிரி சொல்கிறது. மழை பெய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். மழை பெய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். ஸோ அதாவது இப்போ வந்து மழை பெய்யல, இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பதிலாக இந்த இந்த லொக்கேஷனில் மழை இப்போ வந்து பெஞ்சிட்டு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறது. காஷ் பாரிஷ் ஹோ ரஹி ஹோத்தி. காஷ் பாரிஷ் ஹோ ரஹி ஹோத்தி. மழை பெய்யாமல் இருக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம டூரில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பிளான் போட்டோம், மழை வந்து எல்லாம் ஸ்பாயில் பண்ணிருச்சு, மழை பெய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், மழை வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. அதாவது இப்போ மழை கொட்டிட்டு தான் இருக்குது, நம்ம இப்போ வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காஷ் பாரிஷ் நிஹி ஹோ ரஹி ஹோத்தி. காஷ் பாரிஷ் நிஹி ஹோ ரஹி ஹோத்தி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் உடன் பயணம் செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் உடன் பயணம் செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இப்போ இந்த நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஜாலியாக ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் மே अपने दोस्तों के साथ यात्रा कर रहा होता. யாத்ரா அப்படின்னா வந்துட்டு ட்ராவல். ஓகே, காஷ் மே अपने दोस्तों के साथ यात्रा कर रहा होता. இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே अपने दोस्तों के साथ यात्रा कर रही होती. ஓகே, யாத்ரா கர் ரஹி ஹோத்தி. நான் அந்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்க விரும்புகிறேன். நான் அந்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்க விரும்புகிறேன். காஷ் மே உஸ் நதி மே तैर रहा होता. காஷ் மே உஸ் நதி மே तैर रहा होता. இதே ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே உஸ் நதி மே तैर रही होतीன்னு சொல்லணும். காஷ் மே உஸ் நதி மே तैर रही होती. ஸோ இது வந்து நதின்னு சொன்னால் போதும். இந்த தி வந்து எழுதும்போது பெரிய தி தான் எழுதுவோம், பட் இழுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நதின்னு சொன்னோம்னா போதும். நாங்கள் மழையில் விளையாடி கொண்டிருக்க விரும்புகிறோம். நாங்கள் மழையில் விளையாடி கொண்டிருக்க விரும்புகிறோம். காஷ் ஹம் பாரிஷ் மே கேல் ரஹே ஹோத்தே. ஸோ மேபி இப்போ வந்து மழை வெளியில் பெஞ்சிட்ருக்கு, வீட்டில் வந்து வெளில விளையாடக்கூடாது, மழையில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ வந்துட்டு நம்ம போய் விளையாடினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. காஷ் ஹம் பாரிஷ் மே கேல் ரஹே ஹோத்தே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல வந்து கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் நம்ம கம்ப்ளீட்லி பாஸ் பார்த்தப்போ அது க்ரீன் ஷேடில் கொடுத்தேன். இது வந்து சம்வாட் லைக் மரூனில் கொடுத்துருக்கேன். இது ப்ரௌன். ஆக்சுவலாக இது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரே ஷேடில் தெரியுது. ஓகே, நான் டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணது காரணம் அப்போ தான் வந்துட்டு வீடியோ பார்க்குறப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்றக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து வேறு வேறு ஷேடில் தான் கொடுத்தேன், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் தெரியுது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் செட். இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட்டு செகண்டில் இருந்து எப்போ வேணாலும் இது நடந்தால் நல்லா இருக்குமே, இனி நடக்க போகிறது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது நடந்து முடிஞ்ச விஷயம் நடக்காமல் இருந்திருந்தாலோ இல்லை வேறு மாதிரி நடந்திருந்தாலும் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறது. அடுத்ததான் நம்ம பார்த்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம விளையாடிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ இங்கே போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வந்து சொல்கிறது. இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. மழை பெய்யணும் என்று ஆசைப்படுகிறேன். மழை பெய்யணும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, இப்போ மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் பாரிஷ் ஹோத்தி. காஷ் பாரிஷ் ஹோத்தி. அதாவது இப்போ மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னா காஷ் அப் பாரிஷ் ஹோத்தி. நாளைக்கு மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா காஷ் கல் பாரிஷ் ஹோத்தி. அடுத்தது மழை பெய்யாமல் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இப்போ வந்து பயங்கரமாக மழை கொட்டிகிட்டு இருக்கு, நாளைக்கு நம்ம இங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், அந்த மாதிரி சொல்கிறோம். காஷ் பாரிஷ் ந ஹோத்தி. காஷ் பாரிஷ் ந ஹோத்தி. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு அப்படின்றப்ப அந்த கல் அப்படின்றது சேர்த்திக்கிறதுனா சேர்த்திக்கலாம். காஷ் கல் பாரிஷ் ந ஹோத்தி. ஸோ நெஹி ஹோத்தின்னு சொன்னாலும் ஓகே தான், ந ஹோத்தின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். நீ என் பேச்சை கேட்கணும் என்று விரும்புகிறேன். நீ என் பேச்சை கேட்கணும் என்று விரும்புகிறேன். இது வந்து என்ன அப்படின்னா வந்து நீ என் பேச்சை கேட்குறதே இல்லை, இனியாவது என் பேச்சை கேட்டேன்னா
ஒரு நப்பாசை தான், நீ கேட்க மாட்டியா என்னன்றது அந்த மாதிரி சொல்கிறது. काश तुम मेरी बातें सुनते, काश तुम मेरी बातें सुनते. இதே வந்து ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா காஷ் தும் மேரி பாத்தே சுன்தி. ஸோ நீ என் பேச்சை கேட்குறதே இல்லை, கேட்டால் நல்லாயிருக்கும், அதாவது இனிமேலாவது என்னோட வார்த்தைகளை நீ லிசன் பண்ணனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. சீதா பிளானை பற்றி என்னிடம் சொல்லணும் என்று நான் விரும்புகிறேன். சீதா பிளானை பற்றி என்னிடம் சொல்லணும் என்று நான் விரும்புகிறேன். அவள் எப்படி சொல்ல மாட்டான், ஆனால் அவள் வந்து என்கிட்ட முதல்ல சொன்னான்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் சீதா யோஜனா கே பாரே மே முஜே பதாத்தி. காஷ் சீதா யோஜனா கே பாரே மே முஜே பதாத்தி. நான் இப்போ துபாயில் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். காஷ் மே துபாய் மே रहती. ஸோ இது வந்து மேல் செட்டோடையும் இது வந்து சேரும். ஓகே, காஷ் மே துபாய் மே रहती. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியாக கூட இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர், அதாவது ப்ரெசன்ட் சிம்பிள்னு எடுத்துக்கலாம். மேலே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து இனி நடக்க போகிறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது அவள் எப்போவுமே எனக்கு சொல்கிறது கிடையாது, அவள் ஐடியாஸையோ பிளான்ஸையோ எனக்கு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு காஷ் மே துபாய் மே रहता. இதை ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே துபாய் மே रहती. ஸோ நானும் துபாயிலேருந்து தான் சூப்பராக இருந்திருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறது. நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அங்கேயே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறது. நான் டே ஷிஃப்ட்டில் வேலை செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது நம்மளோட ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் எனக்கு டே ஷிஃப்ட் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் மே டே ஷிஃப்ட் மே காம் கர்த்தா. காஷ் மே டே ஷிஃப்ட் மே காம் கர்த்தா. இல்லை அப்படின்னா ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா காஷ் மே டே ஷிஃப்ட் மே காம் கர்த்தி. ஓகே, ஸோ ரெகுலராகவே நான் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டுருக்கேன். டே ஷிஃப்ட்டில் இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே. ரெகுலராகவே அவன் என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த சுந்தா சுந்தி, எப்போவுமே நீ என் பேச்சை கேட்குறதே இல்லை, கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ஸ்டைல். இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லைங்களா ப்ரெசன்ட் சிம்பிளில், அதோட நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். வீக்கெண்ட்ஸில் வேலை செய்யாமல் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன, வீக்கெண்ட்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எவ்ரி வீக்கெண்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆசைப்படுறோம் ஒவ்வொரு வீக்கெண்டும் எனக்கு வேலை செய்யாமல் லீவ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஸோ மேலே நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் சிம்பிள் தான், இதுவும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான், ஆனால் என்னென்னா நெகட்டிவ் ஸ்டைலில் பேசுகிறது. காஷ் முஜே வீக்கெண்ட்ஸ் மே காம் நஹி கர்னா படுத்தா. காஷ் முஜே வீக்கெண்ட்ஸ் மே காம் நஹி கர்னா படுத்தா. இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது ஈஸியாக இருக்கும். இதையெல்லாம் பார்க்காமல் இருக்க எனக்கு ஆசை. இதையெல்லாம் பார்க்காமல் இருக்க எனக்கு ஆசை. அதாவது இது எப்போ பார்த்தாலும் என் கண்ணில் தான் படும், இதெல்லாம் படாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் போகும்போது தான் ஏதாவது என் கண்ணில் பட்டுரும், ஏதாவது ஆக்சிடெண்ட் நான் பார்ப்பேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஜந்துவை பார்ப்பேன், பாம்பை பார்ப்பேன், பள்ளிப்பா, அது என்ன ராசியோ தெரியல, என் கண்ணில் தான் அது படும், இதெல்லாம் என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். काश मुझे ये सब नहीं देखना पड़ता. काश मुझे ये सब नहीं देखना पड़ता. இவ்வளவு நாட்கள் இங்கே தங்காமல் இருக்க எனக்கு ஆசை. இவ்வளவு நாட்கள் இங்கே தங்காமல் இருக்க எனக்கு ஆசை. வேறு வழியில் தங்கி தான் ஆகணும், தங்காமல் இருக்க எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். काश मुझे इतने दिन यहाँ नहीं रुकना पड़ता. काश मुझे इतने दिन यहाँ नहीं रुकना पड़ता. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம மீதி அந்த 12 டென்சஸ் படித்தோம் இல்லைங்களா, அதில் தரோவாக இருக்கணும். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த சென்டென்சஸ் ஆக்சுவலாக ஃப்ரேம் பண்ணணும். இது ப்ராப்பராக இதுதான் ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது. அதனால தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் அதை செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இது வந்து என்னென்னா நம்மளோட எபிலிட்டி பற்றி பேசுகிறது. சரி, எனக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசை, எனக்கு அங்கே போகணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியாது, என்ன பண்ணுறது, நம்மளோட எபிலிட்டி பற்றி நம்ம ஃபீல் பண்ணி பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. எனக்கு அதை வாங்க ஆசை. எனக்கு அதை வாங்க ஆசை.
ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சே எனக்கு அது வாங்கணும் போல் இருக்குது, எனக்கு வாங்க ஆசை, என்ன பண்ணுறது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இல்லை எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் மே வ கரீத் பாத்தா, காஷ் மே வ கரீத் பாத்தா. இது ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே வ கரீத் பாத்தி. ஓகே, பா இத்தி பாத்தி. ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இத் போட்டு எழுதுகிறோம், ஹிந்தியில் வரும்போது இந்த இது வரும். ஓகே, பாத்தி. காஷ் மே வ கரீத் பாத்தா. இது ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே வ கரீத் பாத்தி. உனக்கு உதவி செய்யணும் என்று எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. அதாவது எனக்கு ரொம்ப மனசு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த எபிலிட்டி இல்லை, இல்லைன்னா வந்து அந்த பவர் எனக்கு கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. காஷ் மே துமாரி மதத் கர் பாத்தா, காஷ் மே துமாரி மதத் கர் பாத்தா. இதை ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே துமாரி மதத் கர் பாத்தி. எனக்கு அவரிடம் பேச ஆசைதான், ஆனால் முடியாது. காஷ் மே உன்சே பாத் கர் பாத்தா, காஷ் மே உன்சே பாத் கர் பாத்தா. இதை ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே உன்சே பாத் கர் பாத்தி. ஸோ அந்த பவர் என்கிட்ட இல்லை அவர் வந்து என்கிட்ட பேச மாட்டார், இல்லை எனக்கு வந்து அந்த எபிலிட்டி இல்லை, அது மாதிரி ஏதாவது ஒன்று. எனக்கு அவரை பார்த்தாலே வந்து பயம், அதனால் அவர் முன்னாடி போய் நின்னாலே எனக்கு வார்த்தையே வராது. அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு பறவை போல் பறக்க ஆசைதான், ஆனால் முடியாது. எனக்கு பறவை போல் பறக்க ஆசைதான், ஆனால் முடியாது. அதாவது பறக்கிற எபிலிட்டி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் என்ன பண்ணுறது, அந்த எபிலிட்டி வந்து நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். காஷ் மே பக்ஷி கி தரஃப், பக்ஷி அப்படின்னா வந்துட்டு பறவை. காஷ் மே பக்ஷி கி தரஃப் உட் பாத்தா. ஓகே, உட் பாத்தா அப்படின்னா வந்து இது வந்து இட்டு இல்லை இட்டு. ஓகே, உட் பாத்தா. காஷ் மே பக்ஷி கி தர உட் பாத்தா அப்படின்னா வந்துட்டு எனக்கு பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசை தான் அப்படின்ற மாதிரி. இதே ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே பக்ஷி கி தர உடு பாத்தி, உடு பாத்தி. உனக்கு ஏதாவது செய்யணும் என்று எனக்கு ஆசைதான், உனக்கு ஏதாவது செய்யணும் என்று எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. காஷ் மே துமாரே லியே குச் கர் பாத்தா, காஷ் மே துமாரே லியே குச் கர் பாத்தா. ஸோ இதே பெண் சொல்லும்போது காஷ் மே துமாரே லியே குச் கர் பாத்தி. ஸோ இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அது முடியாது, அந்த மாதிரி சொல்கிறது. உன் சார்பாக எனக்கு பேச ஆசைதான், ஆனால் முடியாது. காஷ் மே துமாரி ஓர் சே பாத் கர் பாத்தா, காஷ் மே துமாரி ஓர் சே பாத் கர் பாத்தா. இதை ஒரு பெண் சொல்லும்போது காஷ் மே துமாரி ஓர் சே பாத் கர் பாத்தி. ஓர் சே அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. அவனை போல் ஃபுட்பால் ஆட எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. அவனை போல் ஃபுட்பால் ஆட எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. காஷ் மே உஸ்கி தரஃப் ஃபுட்பால் கேல் பாத்தா, காஷ் மே உஸ்கி தரஃப் ஃபுட்பால் கேல் பாத்தா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் காஷ் மே உஸ்கி தரஃப் ஃபுட்பால் கேல் பாத்தி. எனக்கு வண்டி ஓட்ட ஆசை, ஆனால் முடியாது. மேபி எனக்கு வந்து அந்த ஐசைட்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். காஷ் மே காடி டிரைவ் கர் பாத்தா, காஷ் மே காடி டிரைவ் கர் பாத்தா. ஸோ இல்லை அப்படின்னா நான் டிரைவிங்கை கற்றுக்காமல் விட்டுட்டேன் அப்படியே, இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நானும் ஓட்டினேன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்கிறது. காஷ் மே காடி டிரைவ் கர் பாத்தி. ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் கர் பாத்தின்னு சொல்லணும். எனக்கு அந்த காம்படிஷனில் டான்ஸ் ஆட ஆசை, ஆனால் முடியாது. काश मैं उस प्रतियोगिता में नाच पाता, काश मैं उस प्रतियोगिता में नाच पाता. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, அந்த காம்படிஷன் வந்து அந்த ஊரில் நடக்குது, என்னால் வந்து தனியாக அங்கே ட்ராவல் பண்ண முடியாது, இல்லை ட்ராவல் பண்ணுற வசதி இல்லை, இல்லை வந்துட்டு அந்த காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, எது வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம சொல்கிறது. काश मैं उस प्रतियोगिता में नाच पाती. ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் நாச் பாத்தி அப்படின்னு சொல்லணும். ஓகே, நாச் பாத்தி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐ விஷ் அப்படின்னு வரக்கூடிய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது வந்து தனித்தனியாக அந்த இது பார்த்து நீங்கள் நோட் பண்ணி இதை
PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்பவும் போல் கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது நல்லா ப்ராக்டிஸே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது. பட் எல்லா டென்சஸும் நம்ம தரோவாக இருந்தோம்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இதை பேசுவோம். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.